Hi everyone, this is Rabina. Welcome to Rabina Quants. Guys, first of all, very sorry. ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸும் சரி வீடியோ போஸ்ட்லேயும் கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ். ஸோ டெஃபினட்டாக இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட்லேயும் வீடியோஸ் ஆட் ஆகிடும். யூடியூப்ஸ்லையுமே நான் வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு A to Z சீரிஸ். ஸோ நிறைய பேர் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோல மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன் தமிழ்ல இரு பரிமாணம் முப்பரிமாணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுல என்னென்ன ஷேப்ஸ்லாம் நீங்க படிக்கணும், என்னென்ன உருவகங்கள் நீங்க படிக்கணும், அதுல வந்து ஃபார்முலா எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணாம அந்த ஃபார்முலாவை கான்செப்டோட எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதான் பார்க்க போறோம். ஸோ இது மென்சுரேஷன் A to Z சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் வீடியோனால இந்த வீடியோ ஃபுல் வீடியோவும் யூடியூப்ல வரும். போத் யூடியூப் அண்ட் வீடியோ போஸ்ட்ல வரும். ஏன்னா வீடியோ போஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாம அப்புறம் யூடியூப்ல ஏன் போடுறேன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ அதற்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எப்பவுமே A to Z சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல வந்துடும். ஸோ அப்போதான் நான் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க ஆப்ல போய் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ல இருக்கும் ஃபுல் வீடியோ. பட் என்னென்ன வீடியோ நான் ஆட் பண்றேன் அப்படின்ற சின்ன கிளிப் மட்டும் யூடியூப்ல வரும். ஸோ யூடியூப்பை நீங்க ரெஃபர் பண்ணி ஓகே இந்த பார்ட் இதுக்கு கீழே எத்தனை பார்ட் இருக்கு, இந்த பார்ட் அங்கே அப்லோட் ஆயிடுச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்குமே இந்த பார்ட் இன்னும் ஆட் பண்ணிட்டாங்கன்றது தெரியல. ஏன்னா நான் நோட்டிபிகேஷனா அனுப்புவேன், பட் அது நிறைய பேருக்கு தெரிய வரல. அதுக்காக ஸோ என்னென்ன வீடியோஸ் எல்லாம் ஆட் ஆகுதுன்ற சின்ன கிளிப் மட்டும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வரும். இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மென்சுரேஷன் 2D இரு பரிமாணம்னு சொல்லுவோம், 3D முப்பரிமாணம். இந்த ரெண்டுலையுமே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார்முலாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரதினா குவான்ஸ் ஆப் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ல A to Z சீரிஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற டாப்பிக்கை பேசிக்லேருந்து டீச் பண்ணி A to Z சீரிஸ்னு வீடியோ கோர்ஸாக இருக்கு. ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேலிடிட்டியில் இருக்கு. 3 months, 6 months, 1 year and 999 months இருக்குமா. அந்த 999 monthsன்றது ஒன்றும் இல்லை, லைஃப் டைம் வேலிடிட்டி தான் அந்த 999 monthsன்றது. ஸோ ஜென்ரலா லைஃப் டைம் வேலிடிட்டினால எல்லாரும் ப்ரொவைட் பண்றது இந்த 999 months தான். ஸோ 999 months லைஃப் டைம் வேலிடிட்டியோட நம்ம ஆப்ல வந்து கோர்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். ஸோ மென்சுரேஷன்ல 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் டைரக்டா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த 2 டைமென்ஷன் வந்துச்சு, எப்படி இந்த 3 டைமென்ஷன் வந்துச்சு, அது எப்படி உருவாச்சுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நோ டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நோ டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுங்க. ஸோ நோ டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பாயிண்ட். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ டைமென்ஷன் ஆர் 0 டைமென்ஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் அப்படின்றது தான் பாயிண்ட், ஒரு புள்ளியை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 0 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்னாலே பரிமாணம், அதாவது நீள வாக்கு அகல வாக்குன்னு தமிழ்ல சொல்றோம், லென்த் வைஸ் பிரெத் வைஸ் சொல்றோம்ல, அதுதான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமென்ஷனும் கிடையாது. இதுக்கு லென்த் கிடையாது, பிரெத் கிடையாது, வித் கிடையாது, ஹைட் கிடையாது. சரியா? சோ இந்த எதுவுமே இல்லாத இந்த ஒரு பாயிண்ட் வந்து 0 டைமென்ஷன். இது ஒன்லி லொகேஷனை மட்டும் வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ அட்வான்ஸ் மேத்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வச்சே வந்து ஒரு பெரிய டாபிக் இருக்கு, பாயிண்ட வச்சு. சோ இது வந்து கிராஃப்ல ஒரு லொகேஷனை மட்டும் ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த 0 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னால பாயிண்ட். ஓகே? சோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் எல்லா டைமென்ஷனும் உருவாகுது. இப்போ இந்த 0 டைமென்ஷனே இல்லாத இந்த ஆப்ஜெக்ட ஒரு டைரக்ஷன்ல தொடர்ந்து வச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்டினியூஸா டிராக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. டைமென்ஷன் இல்லாத அந்த புள்ளிய தொடர்ந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஒரு டைரக்ஷன் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு லைன் உருவாகும். சரியா? சோ இந்த லைன் அப்படின்றது என்னன்னா சிங்கிள் டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். சரியா? சோ பாயிண்ட் அப்படின்றது நோ டைமென்ஷன். சோ சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்றது என்னன்னா இந்த 0 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட கண்டினியூஸா ஒரு டைரக்ஷன்ல டிராக் பண்ணிட்டே போறோம், ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே போறோம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு பரிமாண உருவகமான லைன் உருவாகும். சரியா? இது வந்து லைன். இதுக்கு என்ன இருக்கும்? ஒன்லி லென்த். ஓகே? இந்த இதை நம்ம என்ன சொல்றது, சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னா லென்த் சொல்லிக்கலாம், இல்லைன்னா பிரெத்னு சொல்லிக்கலாம். ஒரு 0 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட கண்டினியூஸா வைக்கும்போது நமக்கு லென்த் உருவாகுது. இந்த லென்த் உருவான ஒரு ஆப்ஜெக்ட தொடர்ந்து ஒரு டைரக்ஷன்ல அது மேல ஒண்ணு வச்சுட்டே வாங்க,
கண்டினியூஸா எண்ட்லெஸ்ஸா நம்ம வைக்கிறோம், எண்ட்லெஸ்ஸா இல்ல ஒரு n டைம்ஸ் மேல 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 வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேன் உருவாகும். சரியா? பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் இத. இதுதான் என்ன அப்படின்னா 2 டைமென்ஷன். சோ பாயிண்ட் நோ டைமென்ஷன்ல இருந்து தொடர்ந்து வச்சுட்டே வந்தோம்னா சிங்கிள் டைமென்ஷன் உருவாகும். சிங்கிள் டைமென்ஷன் மேல 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 ஒரு டைரக்ஷன்ல வச்சுட்டே போறோம்னா நமக்கு என்ன உருவாயிடும்? 2 டைமென்ஷன் உருவாயிடும். இதுதான் நம்ம இரு பரிமாணம் இல்லைன்னா 2 டைமென்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். சோ இரு பரிமாணம் அப்படின்னா ஒண்ணு இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லென்த் இருக்கும். இந்த லென்த்ன்றது ஒரு டைமென்ஷன். அதே போல இது பாத்தீங்கன்னா பிரெத் இருக்கும். பிரெத்னு சொல்லலாம் இல்லைன்னா வித்னு சொல்லலாம். சோ வித் இருக்குது. நீளம் அகலம் ரெண்டும் சேரும் போது நமக்கு ஒரு பிளேன் போன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். சோ இதுதான் நம்ம இரு பரிமாண உருவாகம்னு சொல்றோம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் நோட்ல இருக்க ஒரு பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு இரு பரிமாண உருவகம், 2 டைமென்ஷன் ஷேப். இப்ப அந்த 2 டைமென்ஷனை மேல 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 2 டைமென்ஷன் ஒரு டைரக்ஷன்ல அடுக்கிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பரை கண்டினியூஸா அப்படியே ஒரு உயரத்துக்கு அடுக்குறீங்கன்னா அங்க இன்னொரு ஒரு பரிமாணம், இன்னொரு டைமென்ஷன் உருவாகும். அதுதான் என்னது? ஹைட். சரியா? இந்த இரு பரிமாணத்தை திரும்ப திரும்ப மேல வைக்கும் போது இன்னொரு பரிமாணம் உருவாகும். ஓகே, தெரியுதா? ஓகே, கிளியரா இருக்கா? இப்போ கீழ இருக்கு பாருங்களேன். இந்த பிளேன் தான் இந்த பிளேன். இதுக்கு மேல நான் அடிக்கடி வைக்கும் போது இப்ப எனக்கு நீளம் ஆல்ரெடி இருக்கு, லென்த், இது பிரெத், இந்த ஒண்ணு உருவாகுது பாருங்களேன். இத நம்ம என்ன சொல்லுவோம்னா உயரம், ஹைட் அப்படின்ற இன்னொரு டைமென்ஷன் கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இது என்னது? நமக்கு ஒரு 3D ஷேப். சரியா? 4th டைமென்ஷன் டைம்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ண வேணாம். ஒன்லி 3 டைமென்ஷன் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நோ டைமென்ஷனை ட்ராக் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு அதுல இருந்து சிங்கிள் டைமென்ஷன் உருவாகும். சிங்கிள் டைமென்ஷனை கண்டினியூஸா ட்ராக் பண்றோம், அடிக்கு மேல மேல வைக்கிறோம் அப்படின்னா அங்க நமக்கு 2 டைமென்ஷன் உருவாகும். 2 டைமென்ஷனை திரும்ப திரும்ப மேல வைக்கும்போது இன்னொரு டைமென்ஷன் ஹைட் உருவாகுது. ஹைட் சொல்லலாம் இல்லைன்னா டெப்த் சொல்லலாம். இப்ப ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஆழம் இருக்குமா கிணறுனா அப்போ அது டெப்த்னு கூட சொல்லுவாங்க. சரியா? அப்ப 3 டைமென்ஷன். சோ இதுதான் நமக்கு டைமென்ஷன் உருவாகுது. இதுல நமக்கு இது ரெண்டும் முக்கியம் கிடையாது. இது ரெண்டு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸ்ல தான் இது வரும். நம்ம நார்மலான மேத்ஸ்ல வந்து 2D and 3D மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த 2 டைமென்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஷேப்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்ச 2 டைமென்ஷன்லாம் சொல்லுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சோ என்னென்ன 2 டைமென்ஷன் இருக்கு? ரெக்டாங்கிள் ஒரு 2 டைமென்ஷன், ட்ரையாங்கிள் ஒரு 2 டைமென்ஷன், ஸ்கொயர், சர்க்கிள், செமி சர்க்கிள், ட்ரபீசியம், இது எல்லாமே 2 டைமென்ஷன். இப்போ 2 டைமென்ஷன் கீழ என்னென்ன ஷேப்ஸ்லாம் பார்ப்போம்ன்றது நான் லிஸ்ட் பண்றேன். 3 டைமென்ஷன் கீழ என்னென்ன ஷேப்ஸ்லாம் பார்ப்போம்ன்றதை நான் லிஸ்ட் பண்றேன். இந்த ஒவ்வொரு ஷேப்ஸுமே ஒவ்வொரு பார்ட்டா ஒரு வீடியோவா வரும். சரியா? இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு அதை தனியா பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி மென்சுரேஷன் ஃபார்முலா நீங்க தெரியாம கண்டிப்பா அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு சில டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைப்ஸ் வந்து ஃபார்முலா இல்லாம அப்ரோச் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு லென்த் வைஸோட ரேஷியோ கொடுத்துட்டு பரப்பளவு கேட்கலாம், கன அளவு கேட்கலாம். சோ அந்த மாதிரியான அதோட ரேஷியோ கேட்கலாம். ரேஷியோ கான்செப்ட்ல வேணா நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஃபார்முலா யூஸ் பண்ணாம பண்ண முடியும். பட் ஃபார்முலா இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன மாதிரி எல்லாம் வந்துச்சு. மனப்பாடம் பண்ண தேவையில்லாம மனப்பாடம் பண்ணாம அது எப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம்ன்றது அந்த கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்க படிக்கிற பிளேஸ்ல இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி பேஸ்ட் பண்ணி கண்ணு முன்னாடி ஒட்டிடுங்க. நீங்க எந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு பிளேஸ்ல நீங்க உட்காந்து படிப்பீங்கன்னா அந்த இடத்துல டெய்லி உங்க கண்ணுக்கு படுற மாதிரி நீங்க ஒட்டிடுங்க. என்னைக்குமே இந்த ஃபார்முலா மறக்காது. சரியா? இப்போ நம்ம 2 டைமென்ஷன் ஷேப்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எஸ் கைஸ், இப்போ நம்ம 2 டைமென்ஷன் ஷேப்ஸ்க்கு டேரக்டா போறதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்கு தெரியலையா? ஸோ என்ன டெர்மினாலஜிஸ் இருக்கு, இல்லைன்னா என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, அந்த பேராமீட்டர்லாம் என்ன டைமென்ஷன் கீழே வரும், அதுக்கு யூனிட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்ற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோ டைமென்ஷன் கீழே பாயிண்ட் வந்துடும். இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம இந்த சிங்கிள் டைமென்ஷன் கீழே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் தான். இப்போ லென்த் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, அது ஒரு பரிமாணம், ஒரு டைமென்ஷன். அந்த லென்த் அப்படின்றது சிங்கிள் டைமென்ஷன் கீழே வரும். பிரெத் அப்படின்றது சிங்கிள் டைமென்ஷன் கீழே வரும். ஹைட் அப்படின்றது சிங்கிள் டைமென்ஷன் தான். டெப்த் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் தான். ஓகே, ரேடியஸ் சிங்கிள் டைமென்ஷன், டயகனல்னாலும் சிங்கிள் டைமென்ஷன். ஒருவேளை பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுவும் சிங்கிள் டைமென்ஷன். கைஸ், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிடையாது, இது ஜஸ்ட் டெர்மினாலஜிஸ் ஆர் பாராமீட்டர்ஸ். அதாவது இது இப்போ டயகனல்லாம் வந்து ஒரு ஷேப்பா அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க.
ஆப்ஜெக்ட் அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனை குறிக்கிற ஒரு வார்த்தைகள். டயகனல்னா அது ஒரு சிங்கிள் டைமென்ஷன், மூளை விட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம். கைஸ் நான் தமிழ்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா கோடு இல்லைன்னா கோட்டு துண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. லென்த்னா நீளம், பிரெத் அகலம், ஹைட் உயரம், டெப்த் ஆழம், ரேடியஸ் ஆரம், டயகனல் மூளை விட்டம், பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு அப்படின்றது சொல்லுவோம். அண்ட் இப்போ இது எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன் கீழே வந்துடும். அப்போ இதை வந்து நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூனிட்ல, அதாவது மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இப்போ உங்களுக்கு பெரிமீட்டர் கிடைக்குது அப்படின்னா இப்போ 5 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னா 5 மீட்டர், மீட்டர் கிடைச்சுன்னா மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன். இது சிங்கிள் டைமென்ஷன் எல்லாமே நீங்க என்ன யூனிட் யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 2 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா தான் முக்கியமா. என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன ஷேப்ஸ்ன்றது நான் சொல்றேன். முக்கியமா என்ன யூஸ் பண்ணணும், ஏரியா. இப்போ இந்த ஏரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 டைமென்ஷன் கீழே வந்துடும். இப்போ இந்த ஏரியாவை நீங்க எப்படி தான் மென்ஷன் பண்ணா, யூனிட் ஸ்கொயர்ல தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏரியான்னு ஏதோ ஒரு வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க 50 அப்படின்னா அது மீட்டர் ஸ்கொயர்ல தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு 2 டைமென்ஷன் பேராமீட்டர். இப்போ இந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு 3 பார்ட் வருதுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ 3D ஷேப்ஸ்க்குலாம் இது முக்கியமா வரும். நார்மலா வந்து ஒரு 2 டைமென்ஷன் இதுக்கு வந்து வெறும் ஏரியா தான் சொல்லுவாங்க. ஓகே, இதே ஒரு 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்டான என்ன எடுத்துக்கலாம், ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்களேன், உருளை. உருளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உருளையோட அந்த சுற்றி இருக்க பரப்பு, மேல் பரப்பு, கீழ் பரப்பு, இது எல்லாம் சேர்ந்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கீழே வந்துடும். இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா உருளை அல்லாத, இந்த உருளையா இல்லாத ஒரு உருவகம். இப்போ ஸ்கொயர் இல்லைன்னா ஸ்கொயரோட 3D ஷேப் வந்து கியூப். இப்ப கியூப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கியூபாய்டு எடுத்துக்கோங்க. அதுல மேல் பரப்பையும் கீழ் பரப்பையும் விட்டு சுத்தி இருக்க பரப்பு இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கீழே வந்துடும். அப்ப கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். மேல் பரப்பு போய் மேல் பரப்பையும் கீழ் பரப்பையும் விட்டு சுற்றி இருக்க உருவகம் ரெண்டுமே, அந்த சுற்றி இருக்க பரப்பு வந்து டோட்டல் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் வரும், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாலையும் வரும். எப்ப இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பரப்பு இப்படி உருளையா ஒரு கர்வ்டா இல்லாம இருந்துச்சுன்னா அதெல்லாம் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியூபாய்டு இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, மேல் பரப்பும் கீழ் பரப்பும் விட்டுட்டா. இதே சிலிண்டர், கோன், மற்றதுக்கு எல்லாமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. சரியா? சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அங்கேயும் மேல் பரப்பு கீழ் பரப்பு விட்டு சுத்தி இருக்க பகுதி. இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இது எல்லாமே வந்துடும். அடுத்து 3Dல வரக்கூடிய பேராமீட்டர் என்ன, வால்யூம். இப்போ இந்த மேல இருக்க ஏரியான்னு வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணிருக்கணும், யூனிட் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். இது வால்யூம். வால்யூம் அப்படின்னா என்ன, மீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப், மில்லிமீட்டர் கியூப். கியூப்ல யூஸ் பண்ணணும், யூனிட் கியூபா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, கியூபிக் யூனிட்ஸா யூஸ் பண்ணிக்கணும் வால்யூம். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எப்படி யூனிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பிகினருக்கும் கூட இந்த A to Z சீரிஸ் பாக்குறதுனால நான் இதே மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன ஷேப்ஸ்ன்றது பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம 2 டைமென்ஷன் கீழே என்னென்ன ஷேப்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 10 இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், தமிழ்ல செவ்வகம்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்கொயர், சதுரம், சர்க்கிள், வட்டம், செமி சர்க்கிள், அரை வட்டம், இது கூட கால் வட்டமும் கூட சேர்த்துக்கோங்க. குவாட்ரண்ட் சர்க்கிள்ல கால் வட்டமும் சேர்த்துக்கோங்க. பாரலோகிராம், இணைகரம், ராம்பஸ், சாய் சதுரம், ட்ரபீசியம், சரிவகம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிங், ஷேடட் ரீஜன். அது வந்து இந்த சர்க்கிள்குள்ள வரக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ரிங் மாதிரி இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரிங் கொடுத்துட்டு இதுல இந்த ஷேடட் ரீஜன் கேட்பாங்க. ஒரு தோட்டம் வந்து வட்ட வடிவத்துல இருக்கு, அதை சுத்தி வேலி அமைக்கணும், அப்ப அந்த பாதையுடைய பரப்பளவு என்ன, அந்த மாதிரி கேட்கும்போது இந்த ஷேடட் ரீஜன் ரிங் கான்செப்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்டார் ஆஃப் சர்க்கிள், வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம். ஒரு வட்டத்துல ஒரு கேக் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்தா அதோட நீளம், அகலம், அந்த மாதிரி நீளம், பரப்பு அப்படி கேட்பாங்க. அது வட்டக்கோண பகுதி, அது கான்செப்ட் பார்ப்போம். ஃபைனலி பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள். இப்ப இந்த ட்ரையாங்கிள் கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்னா அசம பக்க முக்கோணம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம், ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிள் இது சமபக்க முக்கோணம். ட்ரையாங்கிள்லயே பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்,
செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். அது வந்து சிம்பிளான ஹாஃப் BH அதோட முடிஞ்சிடும். அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். ஓகே, இந்த ஷேப்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் 3D வேற இருக்கு. ஐ திங்க் ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தியா கொடுத்தா நிறைய பேருக்கு டேட்டா அதிகமா கன்சியூம் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதனால 2Dயோட ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு இதுல பார்ப்போம். அடுத்து 3D ஷேப்ஸ் அதோட ஃபார்முலா எல்லாம் பார்ப்போம். அதுவும் நான் யூடியூப்ல ப்ரொவைட் பண்றேன். மற்ற கான்செப்ட் இந்த ஒவ்வொரு டாபிக் கீழே இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்க்கறது டெஃபினட்டா ஆப்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேப் நம்ம 2 டைமென்ஷன்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள், செவ்வகம். செவ்வகம் பாத்தீங்கன்னா இது போலதான் இருக்கும். அதாவது 4 பக்கங்கள் இருக்கும். கைஸ் இது எல்லாருக்குமே செவ்வகம்னா என்ன தெரியுமா? ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னா மேபி ஒரு பிகினரா இருக்கவங்க இதை பாக்குறீங்க, ஒரு சில 10 ஸ்டூடெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. நான் கொஞ்சம் டீடைல்டா பேசிக்ல இருந்தே சொல்றேன். சோ செவ்வகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கத்துலயுமே வந்து 90 டிகிரில இருக்கும் எல்லாமே. சரியா? இந்த கோணம் மாறிச்சுன்னா தான் இது இணைகரம்னு மாறும். சரியா? இணைகரத்துக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி 4 பக்கங்கள் இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமா இருக்கும். இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். அதுதான் நம்ம நீளம்னு சொல்லுவோம். இந்த நீளம் இங்கேயும் நீளம்னா இங்கேயும் தான். இந்த எதிரெதிர் பக்கங்கள் இது அகலம் B, இதுவும் அகலம் B. சரியா? 2 பக்கமும் இது லென்த் வைஸ் இருக்குது. நீள் வாக்குல இருக்குது நீளம், அகல வாக்குல இருக்கிறது அகலம். சோ இதுக்கு கீழே நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமா இப்போ இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்றது டாட்டர் லைன்ல போட்டிருக்கேன்ல, டாட்டர் லைன் தெரியுதா? ஐ திங்க் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் போடுறேன். சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயகனல், மூலை விட்டம்னு சொல்லுவோம். சரியா? அதே போல இந்த இடைநிலைச்சாலும் இதுவும் மூலை விட்டம்னு சொல்லுவோம் D. இதை வச்சு கொஸ்டின் சொல்றோம். அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் கீழே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெரிமீட்டர், சுற்றளவு. ஓகே, சுற்றளவு அப்படின்னாலே என்ன? சுத்தி இருக்க அளவு தான் சுற்றளவுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இந்த பக்கங்களுடைய கூடுதல். ஓகே, அப்ப நம்ம என்னன்னா இங்க ஒரு L இருக்கு, இங்க ஒரு L இருக்கு. சோ இதையும் ஆட் பண்ணானா 2L வரும். அதே போல இந்த B ஆட் பண்ணா 2B வரும். இதுல நம்ம 2 காமனா எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? 2 into L plus B. சோ ஃபைனலா நமக்கு என்ன ஃபார்முலா? பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 into L plus B. அது எப்படி வந்துச்சுன்னா இந்த L 2L plus 2B equal to 2 into L plus B வந்துருச்சு. அடுத்து ஏரியா பாத்தீங்கன்னா பரப்பளவு. பரப்பளவுன்றது ஜெனரலா கைஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ இது முன்னாடி நான் சொல்லாம இருக்கேன். ஏரியா அப்படின்றது எப்படி உருவாகும் அப்படின்னா நீள் வாக்குல என்ன இருக்கு அதையும் அகல வாக்குல இருக்கிறத நீங்க மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும். ஏரியான்றது என்ன? நீள் வாக்குல இருக்கிறதையும் அகல வாக்குல இருக்கிறதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும். அதுதான் லென்த் இன்டு பிரெத். ஓகே, இதே எப்போ வால்யூம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஏரியாவை ஹைட்டால நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பேஸ் ஏரியா அடிப்பக்கம், அடியில இருக்க பரப்பை நீங்க உயரத்தால பெருக்கும் போது நமக்கு வால்யூம் கிடைக்கும். இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஏரியா பரப்பளவுன்றது என்னது? L into B. கைஸ் இதை நீட்டா எழுதிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும்ல, டயகனல், மூலை விட்டம். டயகனல் பாத்தீங்க அப்படின்னா மூலை விட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம். D ன்னு வச்சுக்கலாம். ஓகே, D தான். சோ இது வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர்னு போடணும். ஓகே, சோ இது எப்படி வந்துச்சுன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவே வந்தது. அது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் வேணும்னா இந்த ஒரு முக்கோணம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த லென்த், இந்த பிரெத், இந்த டயகனல் இது எடுத்துட்டீங்கன்னா இது L, இது B, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். இது நம்ம பித்தாகரஸ் தியரம்ன்ற ஒரு தியரம் அப்ளை பண்ணும் பொழுது இதை நம்ம கர்ணம்னு சொல்லுவோம். இந்த செங்கோண முக்கோணத்துல ஹைபோடனஸ் அது வேணும் அப்படின்னா அடிப்பக்கத்தோட ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கத்தோட ஸ்கொயர், அதுக்கு நீங்க ரூட் எடுக்கணும். சரியா? கர்ணம் ஸ்கொயர் அப்படின்றது அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா மூலை விட்டம் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் வந்திருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கிறீங்களா? சோ இப்போ நமக்கு செவ்வகம் எப்படி இருக்குல்ல, இந்த செவ்வகத்துல இருந்து வந்ததுதான் சதுரம். இப்போ இந்த செவ்வகத்துல நீளமும் அகலமும் ஒரே அளவா இருந்துச்சுன்னா அப்போ உருவாகக்கூடிய உருவம் தான் சதுரம். புரியுதா? இப்போ நீளமும் 5 மீட்டர். ஓகே, நீளம் 5 மீட்டர் எடுத்துக்கலாம், அகலமும் 5 மீட்டர். அப்போ எல்லா பக்கமுமே என்ன ஆயிரும்? சமமா மாறிடும். அப்போ செவ்வகத்துல எல்லா பக்கங்களும் சமமா இருந்துச்சுன்னா ஒரு புதுசா ஒரு உருவம் வருது, அதுதான் சதுரம். அப்ப இந்த இடத்துல B யூஸ் பண்றதுக்கு பதிலா எல்லாத்துக்கும் காமனா ஒரு சைடு A யூஸ் பண்ண போறோம். சரியா? இதுல இருந்து நம்ம சதுரம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர், சதுரம். இது செவ்வகத்துல இருந்து வந்ததுதான். செவ்வகத்துல
நீளமும் அகலமும் சமமாயிடுச்சுன்னா அந்த உருவம் வந்து சதுரம். இந்த சதுரத்துல பாத்தீங்கன்னா பக்க அளவு லென்த் வைஸும் ஏ தான், பிரெத் வைஸும் ஏ தான். அதாவது எல்லா பக்கங்களும் சமமா இருக்கு அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக உள்ள ஒரு செவ்வகமே சதுரம். ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சதுரமும் ஒரு செவ்வகம் தான். ஏன்னா இதுல வந்து லென்த்தும் பிரெத்தும் சமமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த சதுரம் வந்து ஒரு செவ்வகம், ஆனா ஒரு செவ்வகம் சதுரம் கிடையாது. இது சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு லைனா நம்ம கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கலாம், என்னன்னா square is also a rectangle, but rectangle ஒரு ஸ்கொயர் கிடையாது. ஓகே, இது வந்து லென்த்தும் ஏ இருக்க பிரெத்தும் ஏ இருக்க ஒரு செவ்வகம். ஓகே, இப்போ நம்ம செவ்வகத்துக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ண போறோம். L இருக்க பிளேஸ்ல A போட போறோம், B இருக்க பிளேஸ்ல A போட போறோம். சரியா? சோ பக்க அளவு, அதே போல இந்த மூலையும் இந்த மூலையும் இணைக்கிறது வந்து மூலை விட்டம் D ன்னு சொல்ல போறோம். இப்போ பாருங்க, பெரிமீட்டர்னா என்ன? சுற்றளவு, 4 பக்கங்களையும் கூடுதல். அங்க நம்ம 2 × L + B போட்டோமா, இங்க ஆக்சுவலா A + A + A + A 4A போடலாம். பட் இதெல்லாம் நம்ம செவ்வகத்துல இருந்து நம்ம இங்க கொண்டு வரனால 2 × L + B க்கு பதிலா என்ன பண்ணுவோம்? L க்கு பதிலா A. இங்க L B ரெண்டுமே A தான். சரியா? A + A. அப்ப என்ன வரும்? 2 × 2A + A 2A which is equal to 4A. சிம்பிளா 4 பக்கத்தையும் கூடி A + A + A 4A சொல்லிடலாம். பட் என்ன, நான் செவ்வகத்துல இருந்து கொண்டு வந்தனால நான் இதை போடுறேன். சரியா? இது அன்வான்டட் தான், பட் ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க, செவ்வகத்துல இருந்து நம்ம கொண்டு வந்தனால. அடுத்து ஏரியா பாத்தீங்கன்னா பரப்பளவு. நான் பரப்பளவுனா ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கேன்? நீள்வாக்குல இருக்க அந்த பாராமீட்டரையும் அகலவாக்குல இருக்க பாராமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும். அப்ப நீளவாக்குல என்ன இருக்கு? A இருக்கு, அகலவாக்குல A இருக்கு. அப்ப A × A என்ன கிடைக்கும்? A². ரெண்டு டைமென்ஷனை மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும். அடுத்து டயக்ராம். ஏன் இவ்வளவு டீடைலா நம்ம ஏன் இதை கத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் நம்ம வேற வேற கான்செப்டை இதுக்குள்ள அப்ளை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சக்சசிவ் பர்சன்டேஜ் மென்சுரேஷன்ல அப்ளை பண்ணலாம். இந்த சக்சசிவ் பர்சன்டேஜ்க்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்கொயர்ல வந்து பக்க அளவுல இத்தனை பர்சன்டேஜ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்போ பரப்பளவுல எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும்னு கேட்கும்போது நம்ம 2 தடவை அந்த ஒரே வேல்யூவை 2 தடவை எடுத்துக்குவோம். ஏன் அப்படின்னா, நீள்வாக்குல ஒரு தடவை, அகலவாக்குல ஒரு தடவை. அதனாலதான் A × A இந்த ஃபார்முலா அப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியாம நீங்க இன்பில்டா அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்காக சின்ன சின்ன டேட்டாவை கூட நீங்க கத்துக்கோங்க. அடுத்து டயக்ராம். டயக்ராம் நம்ம அங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? √L² + B² யூஸ் பண்ணோமா? இங்கேயும் அதே போல √L க்கு பதிலாகவும் A தான், B க்கு பதிலாகவும் A தான். அப்ப என்ன ஆகும்? L² க்கு பதிலா A² + B² க்கு பதிலா A² which is equal to what? √2A² ன்னு கிடைக்கும். இந்த A² ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே வரும்போது A ன்னு மாறிடும். அப்போ A × √2. இத நீங்க √2 × A ன்னு படிக்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம தவறி ரூட்குள்ள 2 போட்டுருவோம், A போட்டுருவோம். அதனால இதை நீங்க எப்படி படிக்கணும்? மூலை விட்டம். சதுரத்துக்கான மூலை விட்டம் பாத்தீங்கன்னா A√2. ஓகே, செவ்வகத்துக்கு மூலை விட்டம் √L² + B². அதுல இருந்து வந்ததுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஷேப்பான சர்க்கிளுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள், வட்டம். சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாராமீட்டர் R அப்படின்றது ரேடியஸ், ஆரம். சரியா? சோ இங்க ரொம்ப மிகச்சிறிய அளவு வந்து இதுதான் ஆரம். D அப்படின்றது டயாமீட்டர், விட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம். அதாவது இந்த சர்க்கிளோட மையப்பகுதி இருக்கிற அந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தோற்ற இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரேடியஸ்ன்னு சொல்றோம். இதே இந்த மையப்பகுதி வழியா இந்த 2 சைடும் போயிட்டு வந்துச்சுன்னா, இந்த ஆரோட இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இந்த ஆரும் இந்த சைடு போனாலும் சேர்ந்தா R + R இது ரெண்டும் சேர்ந்தா நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம், விட்டம். ஓகே, இந்த மையப்பகுதி வழியா வரக்கூடிய இந்த லைன் பாத்தீங்கன்னா டயாமீட்டர், மையப்பகுதியிலிருந்து அவங்க வரையும் அந்த சுற்றளவு வரைக்கும் போறது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பைன்ற ஒரு வேர்ட், பை அப்படின்ற ஒரு வேல்யூ கான்ஸ்டன்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதற்கான வேல்யூ என்னன்னா 22/7. அதாவது வேற ஒண்ணும் இல்ல. பை ஏன் இந்த 22/7 வருது அப்படின்னா, ஆக்சுவலா பையோட எக்ஸாக்ட் வேல்யூ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும் டெசிமல்ல. நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா 22/7 தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ D டயாமீட்டர் உள்ள ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். சரியா? அதோட சுற்றளவு எப்படி இருக்கும்னா, அதாவது 7 மீட்டர் விட்டம் உள்ள ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்னன்னா 22 மீட்டர். சரியா? அதாவது 7 மீட்டர் டயாமீட்டரா இருந்துச்சுன்னா 22 மீட்டர் அதோட சுற்றளவா இருக்கும். ஓகே, அந்த கான்செப்ட் படி தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த சுற்றளவை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, இங்க சுற்றளவை சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். நம்ம இங்க வந்து பெரிமீட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி
கர்வ்டு போர்ஷனா வளைந்த பகுதியா இருக்குன்னா அதை சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். பெரிமீட்டர்னா சுத்தி இருக்க எல்லா பகுதியும், அது வளைவா இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட் லைனா இருந்தாலும் சரி அது எல்லாம் சேர்ந்தது சுற்றளவு. ஆனா சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது வளைந்து இருக்க சுற்றுப்பகுதி மட்டும்தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இப்ப சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் சரி பெரிமீட்டர்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இதே செமி சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செமி சர்க்கிள்ல ஸ்ட்ரைட் லைன் போர்ஷனும் இருக்கும் வளைந்த பகுதியும் இருக்கும். அப்ப அந்த வளைந்த பகுதி மட்டும் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். பெரிமீட்டர் கேக்குறாங்கன்னா அந்த வளைந்த பகுதி பிளஸ் அந்த ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பெரிமீட்டர். சரியா? இப்ப இந்த போர்ஷன் போகும். இப்ப இந்த சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா πd. πd இருந்து வந்ததுன்னா 2πr. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த πdனா என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. பையோட வேல்யூ 22/7 சொன்னேனா இப்போ 7 மீட்டர் விட்டம் உள்ள 7 மீட்டர்ன்றது விட்டம் 7 மீட்டர் விட்டம் உள்ள ஒரு வட்டத்தோட சுற்றளவு என்ன கிடைக்குது பாருங்க 22 கிடைக்குதா πd. π × d போட்டா 7 மீட்டர் எனக்கு டயாமீட்டரா இருந்துச்சுன்னா 22 மீட்டர் எனக்கு சுற்றளவா இருக்கும். அப்போ ஒருவேளை எனக்கு 14 மீட்டர் டயாமீட்டரா இருந்துச்சுன்னா எனக்கு சுற்றளவு என்னவா இருக்கும் 1 டைம் × 2 டைம் 44. சோ இதுல இருந்து வந்த வேல்யூ தான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கான்செப்ட். அந்த காலத்துல சக்கரம் செய்வாங்கல்ல, அந்த சக்கரம் செய்வதெல்லாம் இந்த அளவுகள்ல தான் எடுப்பாங்க. நல்ல நிமிஷம் ஒரு 7 மீட்டர் விட்டமுள்ள ஒரு சக்கரம் இருக்குன்னா அந்த சக்கரம் வந்து 22 மீட்டர் வந்து ஒரு சுற்றுக்கு போயிட்டு வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? 7 மீட்டர் விட்டமுள்ள ஒரு சக்கரம் ஒரு தடவை நான் ரொட்டேட் பண்ணேன்னா 22 மீட்டர் போயிட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7 மீட்டர் டயாமீட்டர் இருந்துச்சுன்னா 22 மீட்டர் எனக்கு சுற்றளவா இருக்கும். அப்போ எனக்கு π × d தான் எனக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா. அந்த பையோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 22/7. 7க்கு 22. அப்ப எத்தனை d இருக்கோ அத்தனைக்கு நம்ம கால்குலேட் பண்றது. இதுல இருந்து வந்ததுதான் நமக்கு என்ன 2πr. பையோ d யோட வேல்யூ என்ன டயாமீட்டர் அப்படின்றது என்ன r + r 2r சேர்ந்தது தான் டயாமீட்டர். அப்போ π × 2 × r which is equal to 2πr. ஓகே? சோ சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன 2πr இல்லனா πd. இத நீங்க எப்படி சொல்லணும் गाइस? ப்ரீவியஸ் இதுல நான் சொல்ல மறந்துட்டேன். ஏரியாவா இருந்துச்சுன்னா நீங்க சதுர மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ்ல போறீங்க. சரியா? அப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிமீட்டருக்கு கீழ வந்துரும். சோ இதுக்கு வந்து ஜஸ்ட் யூனிட் தான். மீட்டர்னா மீட்டர். இதே ஏரியா நமக்கு என்ன வரும்னா πr². சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். பட் வட்டத்தோட பரப்பு πr² அப்படின்றது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ நிறைய நம்ம கான்செப்ட் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நமக்கு டிஃபால்ட்டா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். சர்க்கிளோட ஏரியானா πr². சோ சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2πr, ஏரியா பாத்தீங்கன்னா πr². இது வந்து யூனிட் ஸ்கொயர்ல சொல்லணும். சிம்பிளா πr² 2πr. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போயிடலாம் அப்படின்னா செமி சர்க்கிள் போயிடலாம். ஓகே गाइस, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமி சர்க்கிள் அரைவட்டம். சோ இது பாத்தீங்கன்னா வட்டத்துல அப்படியே பாதி கட் பண்ணா என்னவோ அதுதான் அரைவட்டம். வட்டத்துல பாதி அரைவட்டம். சோ இதுக்கு பாருங்க இந்த மைய பகுதியில இருந்து இங்க வரை இருக்குது ரேடியஸ் 6, இந்த பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் 6. சோ இது இந்த r + r ஃபுல்லா டயகனல் d. இப்போ பாருங்க இதுல சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு போர்ஷன் இருக்கும், பெரிமீட்டர் ஒன்னு இருக்கும், ஏரியா இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன? நான் வளைந்த பகுதின்னு சொன்னேன்னா அப்ப இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கீழ வரும். உங்ககிட்ட சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இத மட்டும் தான் சொல்லணும். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? வட்டத்துல முழுமையா பார்க்கும்போது 2πr. சரியா? இப்போ அதுல பாதி அப்படின்னா 2πrல பாதி என்ன 2πr/2. 2 கேன்சல் ஆச்சுன்னா πr. கிளியரா? சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன πr யூனிட்ஸ் தான். πr இல்லனா அங்க நம்ம என்ன சொன்னோம் πd சொன்னோமா சுற்றளவு டிவைடட் பை 2. πr இல்லனா πd/2 யூனிட்ஸ். பெரிமீட்டர்ன்றது என்ன? இந்த வளைந்த பகுதியும் சேர்த்துக்கணும், இந்த ஸ்ட்ரைட் லைனும் சுற்றி இருக்க எல்லா பகுதியும் சேர்க்கணும். அப்ப வளைந்த பகுதி நமக்கு எவ்வளவு வந்துருச்சு πr வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன? இங்க ஒரு r இங்க ஒரு r 2r. πr plus 2r. இப்போ r நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா π plus 2 r into π plus 2. நெக்ஸ்ட் பாருங்க ஏரியா. சோ ஏரியான்றது என்ன? ஆல்ரெடி நம்ம சர்க்கிளுக்கு ஏரியா என்ன சொல்லிருந்தோம் πr². இப்போ அரைவட்டம் அப்படினா அதுல பாதி πr²/2. இதுதான் ஏரியா. கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேடட் ரீஜன். நான் சொல்றேன் ஆல்ரெடி இந்த தோட்டம் வட்ட வடிவ தோட்டம் இருக்கு, அதை சுத்தி வேலி அமைக்கணும், அந்த நடைபாதையோட பரப்பளவு என்ன அந்த மாதிரி கேட்பாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில ஒரு சர்க்கிள் இருக்கும், கொஞ்சம் கோணல் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெளியே ஒரு சர்க்கிள் இருக்கும், உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள். இப்போ இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு ரேடியஸ் இருக்கும்ல, ரெண்டுக்கும் மையம் ஒரே இடம் தான். இந்த மைய பகுதியிலிருந்து அவுட்டர் சர்க்கிளை டச் பண்ற அந்த ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர். இன்னர் சர்க்கிள் டச் பண்றது ஸ்மால் ஆர். அதாவது இன்னர் சர்க்கிளோடைய ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர், அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இப்போ இந்த மாதிரி கேள்விகள்ல ஏரியா மட்டும் தான் நம்ம கிட்ட கேள்வியா இருக்கும். ஸோ ஏரியா வேணும்னா இந்த ஷேடட் ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜனோட ஏரியா வேணும். ஓகே, ஷேடட் ஏரியா. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவுட்டர் சர்க்கிளோட அவுட்டர் சர்க்கிள்னா அது ஃபுல்லா அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுல இன்னர் சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த வளைய பகுதி இருக்குல்ல, அந்த ரிங்கோட போர்ஷனோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். சோ அவுட்டர் சர்க்கிளோட ஏரியா நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் ஆர். அப்போ பை இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அதுல இருந்து பை இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். உள்வட்டத்தோடைய ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா தெரிஞ்சிடும். இப்போ இதுல நம்ம பையை காமனா எடுக்கலாமா? பை காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? பை இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வட்டக்கோண பகுதி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்டார் ஆஃப் சர்க்கிள், வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சர்க்கிள்ல ஒரு பீஸ் மட்டும் இவ்வளவு டிகிரி இவ்வளவு ஆங்கிள் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது பார்த்தா உங்களுக்கு கால்வட்டம் மாதிரி தெரியல, கால்வட்டம் இல்ல. கால்வட்டம் அப்படின்னா இந்த தீட்டா எக்ஸாக்டா 90 டிகிரில இருக்கும். சரியா? அந்த 90 டிகிரி அல்லாத ஏதோ ஒரு இந்த ஒரு பீஸை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் மவில் அதிகமாகவும் மொத்தமா அப்படி கட் பண்ணி எடுக்கிறோம்னா இந்த ஹைலைட் பண்ணிருக்கேன், ஷேட் பண்ணிருக்கேன், இந்த ஏரியாவை தான் வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா தீட்டா என்னன்னா செக்டார் ஆங்கிள். அதாவது இந்த மையத்துல இருந்து என்ன ஆங்கிள் கட் பண்ணி எடுக்கிறாங்கன்றது தான் தீட்டா. அது நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் எல் அப்படின்றது என்னன்னா இந்த லென்த். இந்த இருக்கு பாருங்களேன், நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த கர்வ்டா உள்ள அது அந்த செக்டாரோட லென்த். இந்த சைடு என்ன இருக்கும்? ஆர் ரேடியஸ் தான் இருக்கும். மைய பகுதியில இருந்து இதை கனெக்ட் பண்றது ஆர் ரேடியஸ் தான். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க நம்ம கிட்ட என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த செக்டார் லென்த் சில நேரங்கள்ல கேட்கலாம். இந்த செக்டார் லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இப்ப இந்த செக்டார் லென்த் வந்து எதோட ஒரு பகுதியா இருக்கு? இந்த வட்டத்தோட சுற்றளவுல ஏதோ ஒரு பகுதியா இருக்கு. கரெக்டா? அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா எழுத போறோம். அதாவது இப்போ இந்த தீட்டா வந்து ஃபுல்லா ஒரு சர்க்கிள்க்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு சர்க்கிள்ல அடைபடக்கூடிய அந்த மைய பகுதியில அடைபடக்கூடிய அந்த கோணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி. ஒரு புள்ளியை சுத்தி நமக்கு எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி. இப்போ 360 டிகிரி என்னோட தீட்டாவா இருந்துச்சுன்னா அந்த லென்த் என்னவா இருந்திருக்கும்? 2πr இருந்திருக்கும். கரெக்டா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னு பாருங்க. இப்ப செக்டார் லென்த் எல் வேணும்னா இந்த எல் அப்படின்றது இந்த மொத்த வட்டத்தோட சுற்றளவுல ஒரு பகுதியா இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பகுதியா இருக்கு. அப்போ 360 டிகிரி என்னுடைய தீட்டாவா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த லென்த் எப்படி இருந்திருக்கும்? 2πr ஃபுல் சர்க்கிளா கிடைச்சிருந்திருக்கும். ஆனா 360க்கு இவ்வளவு, பட் தீட்டாக்கு எவ்வளவு கேட்டாங்கன்னா 360க்கு 2πr இப்படி எடுத்துக்கோங்க. 360 டிகிரிக்கு 2πr. அப்போ தீட்டாக்கு எவ்வளவு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2πr divided by 360 into தீட்டா. 2πr எப்ப இருக்கும்? 360 டிகிரியா இருந்துச்சுன்னா இருக்கும். அப்ப தீட்டாவா இருந்தா எவ்வளவு? 360க்கு 2πr, தீட்டாக்கு எவ்வளவு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பெரிமீட்டர். பெரிமீட்டர்ன்றது என்ன? இந்த சைடுல ஒரு ஆர், இந்த பகுதி அப்படியே ஸ்லைஸ் இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெரிமீட்டர்ன்றது சுற்றளவு எல்லாருக்கும். இந்த பக்கம் ஆர், இந்த பக்கம் ஆர், இந்த பக்கம் எல். சோ அப்போ r plus r 2r plus l. ஓகே, ஏரியா எப்படி இருக்கும்? இந்த வட்டக்கோண பகுதியில ஏரியா சர்க்கிளோட ஏரியா வச்சுதான் வட்டக்கோண பகுதியோட ஏரியாவை சொல்லுவோம். இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளோட ஏரியா என்ன? πr ஸ்கொயர். அப்போ எனக்கு அந்த தீட்டா வந்து 360 டிகிரியா இருந்துச்சுன்னா எனக்கு ஏரியா வந்து πr ஸ்கொயரா இருக்கும். ஆனா அது தீட்டா டிகிரியா இருக்கு. அப்போ மேல πr ஸ்கொயர் போட்டுக்கோங்க, டிவைடட் பை 360 போட்டுக்கோங்க, இன்டு தீட்டா போட்டுக்கோங்க. சரியா? செக்டார் லென்த் கேட்டாங்கன்னா அது சுற்றளவுல ஒரு பகுதி. அப்ப 360 டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல 2πr இன்டு தீட்டா. ஏரியா கேக்குறாங்கன்னா நியூமரேட்டர்ல πr ஸ்கொயர் டிவைடட் பை 360 டிகிரி இன்டு தீட்டா. அல்லது இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. செக்டார் லென்த் இன்டு r டிவைடட் பை 2. ஓகே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்டார் லென்த் கொடுத்துருவாங்க, ரேடியஸ் கொடுத்துருவாங்க. தீட்டா கொடுக்காத பட்சத்துல இந்த ஃபார்முலா ஏரியாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. LR by 2. தீட்டா கொடுத்துட்டாங்க, எல் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம parallelogram போடலாம். ஓகே गाइस,
பேரலோகிராம் அப்புறம் பார்ப்போம். ட்ரையாங்கிள் முடிச்சிடலாம். சரியா? ஸோ ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த இடத்துல ரெண்டு பக்கங்கள் இணையும் போது 90 டிகிரியா இருக்கும். அது நம்ம செங்கோணம் முக்கோணம் சொல்லுவோம். செங்கோணம்னா அந்த 90 டிகிரி இருக்கிறதா செங்கோணம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ஏரியா இருக்கு, இந்த கோணத்துக்கு கீழே இருக்க ஏரியாவை நம்ம பேஸ் எடுத்துக்கிறோம், பி. ஓகே, இது வந்து ஹைட், உயரம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட மேக்ஸிமம் ஏரியா தான் கேட்பாங்க. சுற்றளவு கேட்கறாங்கன்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், அனைத்து பக்கங்களையும் கூடுதலா எல்லா பக்கமும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருமீட்டர் கிடைச்சிடும். ஏரியா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னாலும் சரி, இல்லை எதுவுமே, அதாவது என்ன ட்ரையாங்கிள்னே மென்ஷன் பண்ணாம ஒரு முக்கோணம்னு சொல்லி அடிப்பக்கம் குத்துயரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, பேஸ் அண்ட் ஹைட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், half into BH யூஸ் பண்ணிக்கலாம். half BH. ஓகே, half into B into H. இது எப்படி வந்துச்சுன்னா நல்லா பாருங்களேன். நான் ஒரு அவுட்டரா ஒரு டாட்டர் லைன்ல வரையறேன் பாருங்களேன். இது என்னது, இது பேஸ், இது ஹைட். அதாவது B and H இது என்ன உருவகம், செவ்வகம். தெரியுதா? அவுட்டர்ல நான் வரைஞ்சிருக்கேன் செவ்வகம். இது வந்து அகலம் B, நீளம் H ன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உள்ள செவ்வகத்துக்கு ஏரியா என்ன வரும், B into H. ஆனா அதுல எனக்கு பாதி தான் வேணும். மூலை விட்டத்தை வச்சு நான் நடுவுல வரையறேன்னா இது ஒரு ஹாஃப் போர்ஷன், இது ஒரு ஹாஃப் போர்ஷன். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் வேணாம், இந்த போர்ஷன் மட்டும் வேணும்னா அந்த B into H-ல பாதி half BH. இப்படின்னா இந்த half இருக்கு. எப்பவுமே முக்கோணத்தோட பேஸ் ஏரியாவும் ஹைட்டும் கொடுத்து முக்கோணத்தோட பரப்புன்னு கேட்டா சிம்பிளா நம்ம half BH ன்னு சொல்லுவோம். அது எப்படி வந்துச்சுன்னா இப்படிதான், செவ்வகத்துல இருந்து எனக்கு பாதி போர்ஷன் வேணும், இந்த பாதி போர்ஷன் மட்டும் வேணும், பேஸ் இன்டு ஹைட் அதுல பாதி. ஓகே, half into B into H. இது கிளியரா? சோ நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே அசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் நம்ம பார்ப்போம். கைஸ், இந்த இதுலயே பாத்தீங்க ஒருவேளை இந்த செங்கோண முக்கோணம் மாதிரி கொடுத்துட்டு இந்த செங்கோண முக்கோணத்துல தான் பிதாகரஸ் தியரம்னு ஒண்ணு அப்ளை பண்ண முடியும். பிதாகரஸ் தியரம் அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு தீட்டா இருக்கு, ஏதோ ஒரு டிகிரி இருக்குன்னா இதை நம்ம ஹைபாட்னஸ் சொல்லுவோம், கர்ணம். ஓகே, இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம். இது வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம். சோ இந்த பிதாகரஸ் தியரம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணம் இருக்குல்ல, இந்த ஹைபாட்னஸ் இதோட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா, இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸா இருக்கும், பெரிய நீளமா இருக்கும் இந்த கர்ணம் தான். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் வந்து ஆப்போசிட் சைடோட ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வருமோ அது வந்து ஹைபாட்னஸ் ஸ்கொயரோட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப இதுல இருந்து எனக்கு கர்ணம் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் அதோட ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு. இந்த ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிதாகரஸ் தியரம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் போயிடலாம். ஓகே, அசமபக்க முக்கோணம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பக்கங்களை வச்சு நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். இதோட 3 பக்கம், இப்ப ட்ரையாங்கிள்னா 3 பக்கங்கள் இருக்கும்ல, அந்த 3 பக்கங்களுமே எதுவுமே சமமா இருக்கும், சமமா இருக்காது. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இது 3 மீட்டர்னா இது 4 மீட்டர், இது 5 மீட்டர், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு எல்லா பக்கங்களும் சமமா இல்லாம இருந்தது அப்படின்னா அது அசமபக்க முக்கோணம். அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து சுற்றளவு பெருமீட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா 3 பக்கங்களையும் கூடுதல் A plus B plus C. இந்த அசமபக்க முக்கோணத்துல மட்டும் பரப்பளவுல S ன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அந்த S அப்படின்னா என்னன்னா செமி பெரிமீட்டர்னு சொல்லுவோம். செமி பெரிமீட்டர்னா என்ன, பெரிமீட்டர் டிவைடட் பை 2, அதாவது A plus B plus C. சுற்றளவு 2ஆல வகுத்தா என்ன கிடைக்குமோ அதுதான் S, செமி பெரிமீட்டர். இந்த செமி பெரிமீட்டரை வச்சு தான் நம்ம ஏரியா சொல்ல போறோம். ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A into S minus B into S minus C. Is it clear? புரியுதா? ஸ்கொயர் ரூட் குள்ள தான் S வரும், S minus A into S minus B into S minus C. கிளியரா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரியலமா ஸ்கேலிங் எடுக்கிறது தெரியல. நெக்ஸ்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இரு சமபக்க முக்கோணம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம். அதாவது எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும், 3 பக்கமுமே ஒரே அளவா இருக்கும். A A A. ஓகே, அதே போல இந்த
இந்த பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் சைடுல இருக்கிறதுக்கு வரைகிறது நம்ம குத்துயரம் ஹைட்னு சொல்லுவோம் சரியா. சோ இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா a அப்படின்றது சைடு பக்க அளவு, hன்றது ஹைட். இந்த ஹெச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சில நேரங்கள்ல இந்த சைடு a மட்டும் கொடுத்துட்டு உயரம் கேட்கலாம். உயரம் என்ன ஃபார்முலா அப்படின்னா √3/2 into a. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாமே. இது h, இது ஃபுல்லா a, இதுல இருந்து இது வரைக்கும் a. அப்ப இது நமக்கு என்ன வரும் a/2 வரும், இது a வரும். இப்போ இந்த a யூஸ் பண்ணி இந்த h and a2 பிதாகரஸ் தியரம்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த முக்கோணத்தோட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பிதாகரஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு h ஓட வேல்யூ கிடைக்கும். அதுதான் எனக்கு அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, பட் இந்த கூட தான் வந்துச்சு. அப்ப h ஓட வேல்யூ என்ன √3/2 into a. ஓகே, பெருமீட்டர் வேணும்னா என்ன பண்ணணும், சுற்றளவு எல்லா பக்கங்களையும் கூடுதல் a + a + a = 3a. அடுத்து ஏரியா என்ன வரும் ½ into ah. அதாவது உங்களுக்கு பக்க அளவும் குத்துயரமும் கொடுத்து இது சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ½ மாதிரி ½ into ah. ஆனா ஹைட் கொடுக்கல, வெறும் பக்க அளவு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இதுல நீங்க ½ into a அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹெச்சுக்கு பதிலா இந்த √3/a அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், √3/2 into a அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், ஏரியா = 1/2 √3/2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா √3/4 a² ன்னு கிடைக்கும். சோ ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரலா குத்துயரமும் அடிப்பக்கமும் கொடுத்தாங்கன்னா ½ into ah. ஓகே, இல்ல a மட்டும் தான் கொடுத்திருக்காங்கன்னா √3/4 into a². நம்ம இந்த இதுல ஃபார்முலால போய் h ஓட வேல்யூ அப்ளை பண்றோம். 1/2 into a into √3/2 into a. அப்போ √3/4 a into a a², √3/4 a². ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த ஃபார்முலா இந்த வீடியோ பார்க்கும்போதே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இரு சமபக்க முக்கோணம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள், அதாவது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். சோ இது செங்கோண முக்கோணமா இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி வரும் அண்ட் இந்த சைடும் இந்த சைடும் சமமா இருக்கும். அதான் நான் ஏன்னு போட்டிருக்கேன். இது இன்னொரு பக்கம். இப்போ நமக்கு இதுக்கு பெரிமீட்டர் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், மூன்று பக்கங்களும் கூடுதல் a + a + b = 2a + b. at ஏரியா வேணும்னா ½ into base into height. so ½ into base என்ன a, இதுதான் base into a. height இங்க என்ன இது மென்ஷன் பண்ணிப்பாங்கமா. சோ நீங்க டோன்ட் வரி, நம்ம சம் ட்ரையாங்கிள்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். into a நமக்கு என்ன கிடைக்கும் ½ a². is clear? ஓகே, நெக்ஸ்ட் parallelogram போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா parallelogram இணைகரம். இணைகரம் அப்படின்றது என்னன்னா செவ்வகம் இருக்கு பாருங்களேன், செவ்வகத்தை அப்படியே லைட்டா சாட்சி வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இணைகரம். அதாவது எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருக்கும், சமமா இருக்கும். ஆனா செவ்வகத்துக்கும் இதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, செவ்வகத்துல இந்த இது பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இணைக்கிற பக்கங்கள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். பட் இங்க அது கொஞ்சம் 90 டிகிரி விட கம்மியா இருக்கும் சரியா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இணைகரம்னு சொல்றோம். செவ்வகத்தை அப்படியே சாட்சி வச்சா என்ன வருமோ அதுதான் இணைகரம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது பேஸ் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அதாவது இது பேஸ்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த கார்னர்ல இருந்து நமக்கு வருது பாருங்களேன், இதுதான் குத்துயரம். இது ஒருவே இந்த ஏயை நீங்க பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போர்ஷன்ல இருந்து இங்க வரும்போது இதை குத்துயரம் எடுத்துக்கணும். எப்பவுமே இந்த குத்து உயரத்துக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க அந்த உயரத்துக்கு அடிப்பக்கம் என்ன இருக்கோ அதுதான் அடிப்பக்கம்னு எடுத்துக்கணும். சோ இதுல பெரிமீட்டர் பாத்தீங்கன்னா as usual எல்லா பக்கங்களும் கூடுதல் a + a b + b 2a + 2b வரும். அதுதான் 2 into a + b எடுத்துக்கோம். ஏரியா போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏரியா போடும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ஹைட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ஹைட்னா இதுதான் பேஸ் ஏரியா சரியா. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், இது b ன்னு எடுத்துக்கணும், இத h ன்னு எடுத்துக்கணும். கிளியராமா? ஒருவேளை இந்த இடத்துல a போட்டு இந்த ஹைட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஹைட்டுக்கு கீழ்ப்பக்கம் என்ன இருக்கோ அதுதான் அடிப்பக்கம்னு எடுக்கணும். சோ இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இது ஒரு செவ்வகம் தான். செவ்வகத்திலேயே நமக்கு இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, a இந்த இடத்துல a எடுக்காம h எடுக்கிறோம் அப்படின்னா, b into a எடுக்காம b into h எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ இங்கே இதே போல ஹைட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிடலாமா, அந்த போர்ஷன் தான் இங்க வரும். இப்போ பாருங்க, இது h, இது b. இப்போ இது ஒரு செவ்வகம். சோ length into breadth அந்த கான்செப்ட் என்ன சொல்றேன் புரியுதுல. இந்த செவ்வகத்துக்கு ஏன் ½ into h எடுச்சால் ½ into b into h ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த போர்ஷன் இருக்கு பாருங்களேன், இந்த போர்ஷன் இங்க வந்துரும். அப்ப இது லென்த்,
இது அகலம், அந்த மாதிரி ஒரு செவ்வகமா மாறிடும். அப்பதான் அதனாலதான் நம்ம பேஸ் இன்டு ஹைட் எடுக்கிறோம். ஓகே, பேஸ் வந்து எல் இன்டு பி பதிலா பி இன்டு ஹெச் எடுக்கிறோம். இந்த ஹெச் தான் எடுக்கணும், இன்னொரு இருக்க பக்கத்தை இது பீனா இதை எடுக்க கூடாது. கிளியரா? புரியுதா? 2 into a plus b பேஸ் இன்டு ஹைட். பேஸ் தனியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஹைட் தனியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இன்னொரு பக்கத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பெரிமீட்டர் கேட்டா அனைத்து பக்கங்களையும் கூடுதல் போட்டுறணும். ஏரியா கேக்குறாங்கன்னா பேஸ் இன்டு ஹைட் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாய் சதுரத்துக்கு போயிடலாம். ராம்பஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராம்பஸ் சாய் சதுரம். ஸோ நேம்லயே இருக்கு பாருங்களேன், சதுரத்தை அப்படியே சாட்சி வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் சாய் சதுரம். அதாவது இந்த இடத்துல 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது சதுரம், அது 90 டிகிரி விட கம்மியா இருக்கும்போது அது சாய் சதுரம்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏ அப்படின்றது பாத்தீங்கன்னா பக்க அளவு, D1 and D2ன்றது டயகனல்ஸ். சதுரத்துல பாத்தீங்கன்னா D1 D2 சமமா தான் இருக்கும். சதுரத்துல எந்த சைடுல நீங்க டயகனல் எடுத்தாலுமே ரெண்டும் ஒரே அளவா இருக்கும். ஆனா சாய் சதுரத்துல அப்படி இருக்காது, வேற வேற டயகனல்ஸ் இருக்கும். பார்க்கும்போது ஒரே அளவு மாதிரி தெரியும். இன்னும் இந்த கோணம் குறுகும் போது, இந்த கோணம் இருக்கு பாருங்களேன், இந்த ஆங்கிள் இருந்து இன்னும் குறுகும் போது என்ன ஆகும்னா இது D2 இருந்தா D2 அதிகரிக்கும், D1 சுருங்கிக்கிட்டே வரும். நல்லா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இது நான் லைவ் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, எப்படி நீங்க D1 D2 வேற வேற வருதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா இந்த கோணத்தை இன்னும் நீங்க சுருக்கும் பொழுது, இந்த கோணம் குறுகும் பொழுது இந்த நடுவுல இருக்கு இந்த D1 பாத்தீங்க அப்படின்னா சரி அது D2 பாத்தீங்கன்னா அதிகரிக்கும், D1 குறையும். அப்போ இங்க இருக்க மூளை விட்டங்கள் வித்தியாசப்படும். அதுதான் இந்த சாய் சதுரத்துக்கும் சதுரத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ், மூளை விட்டங்கள் வித்தியாசமா இருக்கும். சோ பெரிமீட்டர் சமதான், எல்லா பக்கங்களையும் கூடுதல் a plus a plus a plus a 4a பெரிமீட்டர். ஏரியா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியான்றது என்னன்னா half into d1 into d2. இது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஓகே, half into d1 into d2 டயகனல்ஸ் கொடுத்து ஏரியா கேட்பாங்க, டெஃபினட்டா டயகனல்ஸ் இருக்கும். ஓகே, சோ சாய் சதுரத்துக்கு நோட் பண்ணியாச்சா? 2 டைமென்ஷன்ல இதுதான் லாஸ்ட். ட்ரபீசியம் சரிவகம்னு சொல்லுவோம். இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா 4 பக்கங்கள் இருக்கும், 4 பக்கத்துல ஏதோ 2 பக்கங்கள் மட்டும் இணையா இருக்கும், பேரலா இருக்கும். ஏதோ 2 sides, any 2 sides should be parallel. அவ்வளவுதான், வேற எந்த கண்டிஷன் இல்ல. அது ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல. இப்ப இந்த ஏயும் பியும் பாத்தீங்கன்னா இணையா இருக்கு பாருங்க, பேரலா இருக்கும். பட் இதுவும் வேற மாதிரி இருக்கலாம், ஏபியே வேற மாதிரி இருக்கலாம். சரியா? அது நமக்கு கண்டிஷன் இல்லை. ஜஸ்ட் எனி 2 sides வந்து பேரலா இருந்துச்சுன்னா, இரு பக்கங்கள் இணையா இருந்தது, 4 பக்கங்கள் உடையதுன்னா அது சரிவகத்துக்குள்ள வந்துடும். சோ பெரிமீட்டர் இதுக்கு வேணும்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், அனைத்து பக்கங்களையும் கூடுதல் கொடுத்துருப்பாங்க. ஏரியா வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா half into h into உயரம் into குத்துயரம். இந்த AB அப்படின்றது என்னன்னா இணை பக்கங்களின் அளவு. சரியா? ஹெச்ன்றது குத்துயரம். சோ ஏரியான்றது என்னன்னா half into h into sum of parallel sides. sum of parallel sidesனா இது பக்கமும் இந்த பக்கமும் தான் parallel-ஆ இருக்கு. அப்போ a plus b. இது நோட் பண்ணிக்கோங்க. half into h into a plus b sum of parallel sides. Is it clear? புரிஞ்சுதா? அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஈஸியா parallelogram, rhombus, இந்த ட்ரபீசியம் இதெல்லாம் கேட்டா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், சோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 2 டைமென்ஷன் கீழ என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு, அந்த ஷேப்ஸ்க்குலாம் ஃபார்முலாஸ் எப்படின்றது பார்த்தாச்சு. இது கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், நீங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லாமலே மனப்பாடம் பண்ணிடுவீங்க. பட் டெஃபினட்டா 3 டைமென்ஷனுக்கான ஃபார்முலாஸ்க்கு கான்செப்டோட லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே மறக்காது. அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ அது நம்ம 3 டைமென்ஷன்ல பார்ப்போம். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுலயே இந்த வீடியோஸ் வந்துடும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம இங்க பார்த்துட்டு போல இந்த 10 ஷேப்ஸ், சோ இது எல்லாமே தனித்தனியா ஒரு பார்ட்டா எடுத்து வச்சு அதுக்கு கீழே என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னு. சோ இதுக்கு கீழே வந்து மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் கீழே ஒரு 10 பார்ட் வரும். ஓகே, இந்த பார்ட்டோட சேர்த்தா 11 பார்ட் வரும். 3 டைமென்ஷன் கீழே என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ கோர்ஸ் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.